ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சாரங்கனோட பர்த்டே வீடியோ தான். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரங்கன், அஷ்மிதா இவங்க எல்லோரும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவங்களோட பர்த்டேக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம். அவங்க வீட்டிலே தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சாரங்கனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. இது மொத்தம் 3 தமிழ் ஃபேமிலிஸ் அண்ட் 3 தெலுங்கு ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அந்த எங்களை நீங்கள் 3 பேரும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து சாரங்கனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸும் கூட. இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே சாரங்கன். இது சாரங்கனோட 6th பர்த்டே. இஸ் 6 நாவ். பிக் பாய் ஆகிட்டான். அண்ட் சூப்பர் க்யூட்டான பையங்க. ரொம்ப அமைதி, ரொம்ப சுட்டி, கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுவான். பட் ரொம்ப நல்ல பையன். அண்ட் கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அண்ட் கேக் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பர் எம்மையாக இருந்தது. எல்லாருக்கும் கேக்கு ஊட்டி விடுறா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பயங்கரமாக கூச்சப்பட்டான். யாருக்குமே கொடுக்கல. பக்கத்தில் இருந்து வந்து அந்த பொண்ணு மட்டும்தான் அவனுக்கு ஃப்ரெண்டு போல இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு மட்டும் ஊட்டி விட்டான். பாக்கி எல்லாருக்கும் கேக்கை வந்து கையில் தான் கொடுத்தான். இல்லை நான் யாருக்கும் ஊட்டிலாம் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வைக்கப்பட்டான். ஈவினிங் தான் அந்த பார்ட்டி இருந்தது. ஸோ ஒரு வழியாக கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் டின்னரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க வீட்லேயே ஆக்சுவலாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. டின்னருக்கெல்லாம் வந்து எல்லாமே அஷ்மிதாவே பண்ணியிருந்தாங்க. பீட்சா மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி மற்ற ஃபுட் எல்லாமே அவங்களே ஆக்சுவலாக பண்ணியிருந்தாங்க. பரோட்டாலாம் இங்கே கிடைக்கும், அதனால் அதை வாங்கி போட்டுட்டாங்க. அண்ட் இந்த குருமாலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இன்னொன்று பொட்டேட்டோ கறி இருந்துச்சு, அது அந்த சைடு இருந்தது. அண்ட் இட்லி சாம்பார் வந்து அல்டிமேட்டுங்க. ஹோட்டல் ஃபுட்டு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. அந்த ஜீரா ரைஸ்க்கும் அந்த இதுக்கும் சூப்பராக இருந்தது, அந்த குருமாக்கும். நாங்கள்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் இந்த பசங்க மட்டும் பாருங்க, எல்லா குழந்தைங்களுமே வெறும் பீட்சா மட்டும்தாங்க சாப்பிட்டுச்சு. வேறு எதையுமே சாப்பிடல. சீஸ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்குது. நான் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் கேட்குறேன், என்னங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லா வீட்லேயும் பீட்சா தான் இருக்குது, எல்லா கையிலையுமே. அது எதையுமே அந்த பசங்க சாப்பிடல. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ஃபுட்டெல்லாம். நாங்கள் அடல்ட்ஸ், நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். எல்லா குழந்தைங்களுமே பீட்சா லவர்ஸ் தான் போல இருக்குது, என்னமோ தெரியல. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இத்தனை பேரை உட்காந்து ஒன்றா பேசி சிரித்து விளையாண்டு சாப்பிட்றதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இவங்க எல்லோரும் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்க நியூ ஃப்ரெண்ட்ஸு. பட் இந்த ஊரில் அப்படி தாங்க, இந்த மாதிரி தான். எங்கேயாவது வெளியில் போகும்போது இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடப்பாங்க. இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து சின்சியராக போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் வேறு ஃபோட்டோக்குன்னு நினச்சிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்ததில், குழந்தைங்களோட இருந்ததில் இன்றைக்கி டேவே வந்து சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே சாரங்கன்.